சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகள் கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டன. விஷாலுக்கு திருமணம் என்று மேடையிலேயே ஆர்.வி. உதயகுமார் வெளியிட்டுள்ளார். நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் சங்க தலைவருமான விஷால் நடிகை சாய் தன்சிகாவை காதலித்து கரம் பிடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட 13 நாட்களில் 1,61,324 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தது தொடர்பான வழக்கு ஒன்றில் இந்தியா ஒன்றும் சத்திரமல்ல என தெரிவித்த சுப்ரீம் கோர்ட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் 2 வாலிபர்கள் பலியாகினர். 3 கவலைக்கிடமாக உள்ளனர். சிகிச்சைக்கு வந்த நோயாளியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி பணம் பெற்ற வழக்கில் கோவில்பட்டி அரசு மருத்துவரை டிஸ்மிஸ் செய்யவும் உயிரிழந்த நோயாளிக்கு ரூபாய் 40 லட்சம் இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டு மனித உரிமை ஆணையத்தின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தேங்காய் பறிப்பது போல் நோட்டமிட்டு மண்வெட்டியாலே நிகழ்த்தப்பட்ட கொடூர சம்பவம் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் உயர்ந்துள்ளது. ஊட்டியில் வடமாநில பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கத்தால் எழுப்பப்பட்ட ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் முன்னிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள உணவு சேமிப்பு கிடங்குகளை சீர்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள செரியலூர் கர்மக்காடு கிராம காவல் தெய்வமான முத்துமாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. கர்மக்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் வைரத் தேரோட்டம் நடைபெற்றது. பாரிமுனை அருள்மிகு காளிகாம்பாள் கமலேஸ்வரர் திருக்கோயிலில் ரூபாய் 1,51,00,000 மதிப்பீட்டில் திருப்பணிகளை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். ஈரோடு டு பல்லடம் வயது முதிர்ந்த தம்பதிகள் கொலையில் அதிர்ச்சி தகவல்களை ஐஜி பரபரப்பு தகவலாக தெரிவித்துள்ளார். எல்லா அகதிகளையும் வரவேற்க இந்தியா சத்திரமல்ல என்று இலங்கை தமிழரின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நகல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை மகாராஷ்டிர பாஜக கூட்டணி அரசு அவமதித்துள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சென்னையின் பல்வேறு இடங்களில் சோதனை செய்து வருவதோடு டாஸ்மாக் துறையின் முக்கிய அலுவலர்களிடமும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வரின் தோல்வியும் கொடநாடு ஸ்டேட் பங்குதாரர்களில் ஒருவருமான சசிகலா 3 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டிற்கு இன்று மாலை வருகை தந்துள்ளார். எஸ்டேட் நிர்வாகத்தினர் மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று எஸ்டேட் நுழைவு வாயில் பகுதியில் வரவேற்றனர். இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்டவிடாமல் தடுக்கிறது திமுக அரசு என்று சசிகலா ஆவேசத்துடன் கூறியுள்ளார். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி ஒருவர் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டல் விடுவதாக பெண்கள் சிலர் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பேரளம் இடையே நாளை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. 10 ஆண்டு பணிக்காலத்துக்கு முன்பாகவே உச்சபட்ச சம்பள உயர்வை முடிப்பதா என்ற கேள்வி எழுப்பி ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்களை வஞ்சிக்கும் திமுக அரசின் முடிவு கடும் கண்டனத்திற்குரியது என்று டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இருந்தால் அரசு அதனை கைவிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் பனை ஏரி உள்ளது. இப்போது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏரியில் அதிக அளவில் தண்ணீர் உள்ளது. இந்நிலையில் ஏரியில் பெண் சடலம் மிதப்பதாக ஏத்தாப்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் உதவியோடு பெண்ணின் சடலத்தை மீட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் தென்னம்பிள்ளையூரை சேர்ந்த சேகர் என்பவர் மனைவி மீனாட்சி என்பது தெரியவந்தது. மேலும் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடையின் வறட்சி காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நலைக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்க நேற்று ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கும்கி யானை துரியன் கொண்டு வரப்பட்டது. மேலும் நேற்று மாலை சுயம்பு என்ற யானை கொண்டு வரப்பட்டு 2 யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோவில்பட்டியில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த பெண்ணை தன் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்த அரசு டாக்டர் பிரபாகரனுக்கு ரூபாய் 40 லட்சம் அபராதம் விதித்து மனித உரிமைகள் ஆணையம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது.
தமிழ்நாட்டில் காவல்துறை மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளால் 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டில் கொலை, காயம் மற்றும் கலவரங்கள் உள்ளிட்ட மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநர் சங்கர் ஜுவால் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதையொட்டி பருவமழை ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து நீர்திறப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் வரும் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் அறிவுறுத்தல் வெளியிட்டுள்ளார். தேர்தல் வரைக்கும் பாஜக, அதிமுக கூட்டணி தொடருமா என்று திருமாவளவன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரை பாஜக அரசு செயல்பட வைக்கிறது என விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ள மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு ஏற்கக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அங்கு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசியல் ஆயுதமாகும் குடியரசுத் தலைவர் பாஜக அரசின் சூழ்ச்சியை முறியடிக்கும் முதலமைச்சர் என்று கி. வீரமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெற்று வரும் 61வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணியின் கேப்டன் கமின்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். குறைந்த பந்துகளில் 150 விக்கெட்டுகளை ஹர்ஷல் படேல் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் 2025 மார்ஷ் மார்க்ராம் அரை சதம் ஹைதராபாத்துக்கு 200 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது. மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி தங்கம் விலை. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 35, பவுனுக்கு ரூபாய் 280 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனையானது. தாளவாடியில் பலத்த மழை, மின்சாரம் தாக்கி பசுமாடுகள் உயிரிழந்தன. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களிலும் நாளை 12 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை மே 27ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக கனமழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிந்து வருகிறது. ஆண்டிப்பட்டியில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் மே 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரிக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.